மாணவ மாணவி செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th ஸ்டாண்டர்ட் சிஎஸ்க்கு நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு 4th லெசனில் இருக்கக்கூடிய 4 பேராகிராஃப்மே டக்குன்னு ஒரு குயிக் டீச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதம்க்கு உண்டான கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலி 11 ஹெட்டிங் போட்டு குட்டி குட்டியாக அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி தான் வரும். ரொம்ப ஈஸி தான். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு மறந்து போயிடும். அதுதான் பிரச்சனையே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேன். சாப்பிட்ற ஐட்டங்கள் தான், சரிங்களா? ஃபியூஸ் என்ன? கேட்பரி ஃபியூஸ் சாக்லேட் இருக்குல்ல, அதுதான் ஃபியூஸ். பொடி, பொடினா இந்த இட்லி பொடியெல்லாம் இருக்குல்ல, அந்த பொடி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபியூஸ், பொடி, ஐஸ். ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈயில் வந்துட்டு உருகிருச்சு. ஐஸ் உருகுனதுனால ஈ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மட்டும் போயிருச்சு, சரிங்களா? அதனால் நம்ம அதை வந்துட்டு எஃப்பாக மாற்றிக்கிறோம். ஐஸ் உருகிருச்சு, அதனால் ஐசிஎஃப்பாக வச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ டோட்டலாக இதான் நம்மளுடைய கான்செப்ட். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துடலாம். எஃப்னா ஃபீஸபிலிட்டி, யூனா அன்ஆம்பிகுவஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். இதே ஆர்டரில் தான் எழுதணுங்கிறதுலாம் இல்லை. இன்புட் அவுட்புட் ஃபைனைட்னஸ்னு இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் ஃபைனைட்னஸ் கூட கொண்டு வரலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா பேசிக்காக கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு புரியிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்புட் அப்படிங்கிறப்ப அல்காரிதம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அல்காரிதம்க்கு வந்துட்டு நம்ம இன்புட் கொடுக்கறதுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம், பட் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து இன்புட் வந்து தேவையில்லாமலே கூட இருக்கக்கூடிய அங்கே உள்ளுக்குள்ளேயே வச்சு அல்காரிதம் வந்துட்டு ரன் ஆகும். நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இன்புட்டை பொறுத்தளவில் 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைட். 0னா என்ன? இன்புட் வந்து கொடுக்க தேவையில்லை. சம்டைம்ஸ் நம்ம கொடுக்கலாம், அதை விட அதிகமாக ஒரு இன்புட்டை இல்லை 2 இன்புட்டை வந்துட்டு கொடுக்கலாம். அவுட்புட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிச்சயமாக அவுட்புட் வந்துட்டு நமக்கு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகியே தீரும். புரிஞ்சுங்களா? நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே அவங்க ஆல்ரெடி வந்து அல்காரிதம்லேயே ஒரு வேல்யூ அவங்களாவே கொடுத்துருக்கலாம், அதனால இன்புட் நமக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவுட்புட்டுங்கிறப்போ நமக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப அல்காரிதம் வந்துட்டு ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகும். மினிமம் ஒரு அவுட்புட் வந்து தான் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட். ஃபைனைட்னஸ் அப்படிங்கிறப்போ அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிறப்ப தொடர்ந்து அது வந்து போயிட்டே இருக்கக்கூடாது. என்லெஸ் லூப்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் டெர்மினேட் ஆகி அட்லீஸ்ட் ஒன்று அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். டிஃபைனைட்னஸ், எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு வெல் டிஃபைனைட்டாக இருக்கணும், சரிங்களா? நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதோ இல்லை ஜீரோவால் டிவைட் பண்ணுறதோ வந்துட்டு நமக்கு இன்டிஃபைனைட் வேல்யூஸ், கரெக்டாக? அது எல்லாமே வந்துட்டு இன்டிஃபைனைட் வேல்யூஸ்க்கு வந்துட்டு லீட் பண்ணும். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எல்லா வேல்யூஸுமே டிஃபைனைட்டாக இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அல்காரிதமில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எஃபெக்டிவாக கேரி அவுட் பண்ணி கரெக்டான ரிசல்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதான். அடுத்து வந்து அல்காரிதம்ஸில் எந்த ஒரு எரரும் இருக்கக்கூடாது. சிம்பிளிசிட்டிங்கிறப்ப ஈஸியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப கஷ்டமான ஆர்டராக இருக்கக்கூடாது. அன்ஆம்பிகுவஸ்ங்கிறப்ப அல்காரிதம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கணும், ப்ரிசைஸாக பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். எல்லா இன்புட் அவுட்புட்டுமே கிளியராக ஒரே ஒரு மீனிங் தான் கொடுத்துருக்கணும். ஃபீஸபிலிட்டி அப்படிங்கிறப்ப இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு கரெக்டாக அந்த அல்காரிதம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கணும். இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு, இருக்கிற இன்புட் அவுட்புட் எல்லாத்தையும் வச்சு அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். போர்ட்டபிள் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இண்டிபெண்ட் அப்படிங்கிறப்போ அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகன்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. இப்போ பைத்தானுக்காக, C++க்காக அப்படின்லாம் இல்லை. அது வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் இதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், ஓஎஸாக இருந்தாலும், ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அது இண்டிபெண்ட்டாக அல்காரிதம் வந்து தனியாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இது அப்படியே வந்து ஒரு டைம் லைட்டாக நான் சொன்னதை வச்சு மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து 5 மார்க் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 கொஷின் வந்துட்டு ரொம்ப ஈஸி. சர்ச்சிங் டெக்னிக்ஸ் தான், ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கனாலே முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் லீனியர் சர்ச்சிங்னா என்னப்பா? இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து பரத் அப்படிங்கிற ஒரு பையனை போய் தேட போகிறோம், சரிங்களா? இப்போது வரிசையாக அப்படி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பையனை கூப்பிட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறோம். அவன் பேர் ஆதவன் சொல்கிறான். செகண்ட் பையனை கூப்பிட்டு கேட்குறப்ப குமார்னு சொல்கிறான். தேர்ட் ஒருத்தனை கூப்பிட்றோம், அவன் ராஜுன்னு சொல்கிறான். இப்படியே போக பரத் எங்கே வர்றான், எத்தனாவது நம்பரில் வர்றான் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது தான் லீனியர் சர்ச். இப்படியே லைனாக போகிறது தான் லீனியர் சர்ச். சரியா? பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் சர்ச் வந்துட்டு இதை வந்து நம்ம சீக்வென்ஷியல் சர்ச்னு சொல்லலாம். ஏன் சீக்வென்ஸாக போகிறோம். இப்போ சீக்வன்ஸ்னால் தெரியுமில்ல, 1 2 3 4 5 6 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரிசையாக ஒரு ஆர்டராக போகிறோம். அதனால் இது வந்து சீக்வென்ஷியல் சர்ச்னு சொல்லுவாங்க. விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் அ பர்டிகுலர் வேல்யூ இன் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டோ இல்லை அறையிலையோ நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ தேடினோம்னா இந்த சர்ச்சிங் ஆப்ஷன். சர்ச்சிங்னாலே பேசிக்காக அதுதான் மீனிங், சரியா?
This method checks the search element with each element in the sequence until the desired element is found. அதாவது search elementனா என்ன? பரத்து. நமக்கு தேவை பரத்து. அதான் search element இல்லை key element இல்லை target. மூணில் எது வேணால் சொல்லிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸில் இருக்கக்கூடிய ஈச் எலிமெண்ட், அதாவது நம்ம சர்ச் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டை வந்து கிளாஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஈச் ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். எப்படி? சீக்வன்ஸாக போக போகிறோம், லைன் பை லைன் அப்படியே நம்ம போகிறோம். அன்டில் தி டிசையர்ட் எலிமெண்ட், சர்ச் எலிமெண்ட் டிசைட் எலிமெண்ட் எல்லாம் ஒன்று தான். ஸோ அந்த நம்ம அன்டில் தி சர்ச் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்டுன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அன்டில் தி டிசைட் எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட் ஆர் தி லிஸ்ட் இஸ் எக்ஸாஸ்டட். ஸோ டோட்டல் கிளாஸ் ஃபுல்லாக நம்ம வந்து தேடுறோம். ஒன்று நம்ம வந்து எப்போ வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம்? ஒன்று பரத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணுவோம். இல்லைன்னா எல்லா கிளாஸையே நம்ம வந்து ஃபுல்லாக தேடி முடிச்சிட்டோம், பரத் கிடைக்கவே இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம வந்து தேடிட்டே தான் இருப்போம். சரி, லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்டாக இருக்கணுங்கிற அந்த ஒரு அவசியம் இல்லை லீனியர் சர்ச்சில். லிஸ்ட்டு வந்து எப்படி வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஆர்டர்ட், சார்ட்டட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது தான் ஆர்டர்ட் இல்லை சார்ட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார்ட்டட் அரே அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறது தான், லோயர்லேருந்து கிரேட்டர் வேல்யூஸ் வரைக்கும் இருந்தால் நம்ம இப்படி சொல்லுவோம். லீனியர் சர்ச்சில் அப்படி இல்லை, லீனியர் சர்ச்சில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சூடோ கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ எடுக்கிறோம் 5 வந்துட்டு இங்கே நமக்கு டார்கெட் வேல்யூ என்ன? 77. 5 வந்துட்டு டார்கெட் வேல்யூவோட மேட்ச் ஆகுதா? இல்லை, மேட்ச் ஆகலை. 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 77. அடுத்த வேல்யூ போகிறோம், சரிங்களா? 34 மேட்ச் ஆகுதா 77 கூட? இல்லை. அப்போ அடுத்த வேல்யூ போகிறோம். 65 77 கூட மேட்ச் ஆகுதா? இல்லை. அப்போ அடுத்த வேல்யூ போகிறோம். என்ன ப்ராசஸ் பண்ணுறோன்னு புரியுதா உங்களுக்கு? போகிறோம், மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம், இல்லைன்னா அடுத்த வேல்யூக்கு போகிறோம், மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம், அடுத்த வேல்யூக்கு போகிறோம், ரிப்பீட்டு. போகிறோம், பார்க்குறோம், அடுத்த வேல்யூ மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த வேல்யூக்கு போகிறோம், ரிப்பீட்டு. இதே தான் டோட்டலாக நமக்கு நடக்குது. 12 இதுவும் மேட்ச் ஆகலை. அடுத்தது 77 கண்டுபிடிச்சிட்டோம், பரத்தை பிடிச்சிட்டோம்டா. இப்போ நமக்கு இதுக்கு உண்டான இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். நல்ல ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, அரே இல்லை லிஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 இண்டெக்ஸ் வேல்யூ. அப்படின்னா அதோட பொசிஷன் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஃபுல்லாக பசங்க உட்காந்துருக்காங்க, இவன் தான் ஃபஸ்ட்டு பாய், இவன் தான் செகண்ட் பாய்ன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து எப்போவுமே அங்கே வந்து ஃபஸ்ட்டு பாய் செகண்ட் பாய்ன்னு சொல்லுவோம் ரியல் லைஃப்பில். பட் வந்து கம்மிங் டு அரே ஆர் லிஸ்ட் நம்ம கண்டிப்பாக வி ஷுட் சே 0 தான் ஸ்டார்டிங். அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5. இதுதான் இவங்களுடைய இண்டெக்ஸ் வேல்யூஸ், இவங்களுடைய பொசிஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 77 எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எந்த பொசிஷனில் இருக்குது? 4 போட்டாச்சு. ஃபைன். இப்போ நம்ம இதை வச்சு சூடோ கோட் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், ஈஸியாக புரிஞ்சுருப்பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பண்ணதே திரும்ப பண்ணோம். போகிறோம், பார்க்குறோம், மேட்ச் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ரிப்பீட். அந்த ரிப்பீட்னா என்ன அர்த்தம்? லூப். அதுதான் லூப். ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரேவை வந்து சல்லடை போட்டு தேடுறோம். அதான் ட்ராவர்ஸ் தி அரே யூஸிங் ஃபார் லூப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றுனா இன் எவ்ரி இட்ரேஷன் ஒன்று. இட்ரேஷன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இதை பார்க்குறப்போ, இந்த ரிப்பீட் ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டார்கெட் சர்ச் கீ வேல்யூ, டார்கெட் வேல்யூ, சர்ச் வேல்யூ, கீ வேல்யூ எப்படி வேணால் உங்கள் ஓன் வேர்டில் எழுதிட்டு, இந்த டார்கெட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிற கரண்ட் வேல்யூ கூட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த வேல்யூ மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுதான் நமக்கு உண்டான வேல்யூ, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்குண்டான இண்டெக்ஸ் வேல்யூவையும் டிஸ்பிளே பண்ணிடுங்க. அப்படி சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா மூவ் டு தி நெக்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ரிப்பீட் திஸ் ஸ்டெப். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இதுக்கு தான் நம்ம ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா? சரி, கடைசி வரைக்கும் நம்ம போகிறோம். இந்த கிளாஸோட கடைசி பையனை எடுத்து பார்த்தாச்சு, அவனும் பரத் இல்லைங்கிறான். அப்போ என்ன தான் பண்ணுறது? யாருமே மேட்சே ஃபவுண்ட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? டிஸ்பிளே தட் தி சர்ச் எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு அன்சார்ட்டடான ஒரு அரே இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கூட சொல்லிக்கலாம், அன்சார்ட்டட் லிஸ்ட். ஓகே ஃபைன், வாட் எவர் இட் இஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 200 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு 101 பார்க்குறோம், மேட்ச் ஆகலை. 392 பார்க்குறோம், மேட்ச் ஆகலை. இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவை நம்ம வந்து பார்த்துட்டே வரோம், மேட்ச் ஆகவே இல்லை. கடைசியில் 93 பார்க்குறோம், அதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அவுட்புட் எப்படி காமிக்கும்? வெறும் -1 தான் காமிக்கும். அது நாட் ஃபவுண்டுங்கிறது வராது. ஜஸ்ட்டு உங்களுக்காக ப்ராக்கெட்டில் புரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நாட் ஃபவுண்ட் அதில் டிஸ்பிளே ஆகாத, -1 காமிக்கும். முடிச்சாச்சு. சரியா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? அடுத்தது பைனரி சர்ச். பைனரி சர்ச் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படிலாம் வந்துட்டு ஒன்றா போயிட்டு இருக்க மாட்டோம். அதாவது கிளாஸ் இருக்குது அப்படின்னா கிளாஸை வந்து நிற்க சொல்லி எல்லாருமே நம்ம 2ஆக பிரித்து பார்ப்போம். 2ஆக பிரித்து லெஃப்ட் சைடு ஒரு பாதி பேர் வாங்க, ரைட் சைடு ஒரு பாதி பேர் வாங்க.
அப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம வந்து அப்படி பார்ப்போம். மிடில் எலிமெண்ட்டை வச்சு பார்ப்போம். நடுவில் நிற்கிறவன் அப்படி வச்சு நம்ம வந்து பார்க்குறது. சரியா? நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைனரி சர்ச் நம்ம வந்து ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் அப்படின்னும் நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு அரே இருக்குது அப்படின்னா அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி 2 இன்டர்வலாக டிவைட் பண்ணி அதுக்கு லெஃப்ட் டு ரைட்டு நம்ம பார்க்குறோம். இட் ஃபைண்ட்ஸ் தி பொசிஷன் ஆஃப் அ சர்ச் எலிமெண்ட் வித் இனி சார்ட்டட் அரே. பாருங்கள், பைனரி சர்ச் வந்து எப்போ ஒர்க் ஆகும்? கண்டிப்பாக ஒரு சார்ட்டடான அரே. சார்ட்டட் அரேனா என்ன? அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு அரேல மட்டும்தான் பைனரி சர்ச் ஒர்க் ஆகும். சரியா? மேலே லீனியர் சர்ச் வந்து அது எப்படி வேணால் போகும். அன்சார்ட்டட் அரேல கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பைனரி சர்ச்னு அப்படி இல்லை. கண்டிப்பாக ஒரு சார்ட்டட் அரே, ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற அரேல மட்டும்தான் ஒர்க் ஆகும். The binary search algorithm can be done as divide and conquer search algorithm and executes in dynamic time. பார்த்துக்கலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்க்கலாம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99 சொல்லிட்டு மொத்தமாக இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 தான் நம்ம வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரேக்கு உண்டான இண்டெக்ஸ் வேல்யூ எழுதிடுங்க. கரெக்டாக எழுதிட்டு அதோடைய மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ, இதுக்கு மட்டும் டிவைடட் பை 2. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. அப்போ நம்ம வந்து மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூனா 0. இப்போ இந்த டோட்டல் இதை நம்ம எடுத்தோம்னா 0 தான் லோயஸ்ட் வேல்யூ. 0 மைனஸ் ப்ளஸ் high minus low, highest value 9 minus 0 divided by 2. அப்போ 9/2 தான் வருது இல்லையா? டோட்டலாக நமக்கு வந்து 9/2. 9/2ங்கிறப்ப 4.5. ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஜஸ்ட் 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 4th வேல்யூ தான் நமக்கு உண்டான மிடில் வேல்யூ இந்த இடத்துல. அதான் இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான உண்டான அந்த டார்கெட் எலிமெண்ட் இல்லை சர்ச் எலிமெண்ட், இது கீ எலிமெண்ட். நம்ம தேடிட்டு இருக்க அந்த எலிமெண்ட் வந்துட்டு மிடில் வேல்யூ கூட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நம்ம தேடிட்டு இருக்கிறது 60, அது 50 கூட மேட்ச் ஆகுதா? ஆகலை. சரி, ஓகே, விட்டுருங்க. சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதோட நம்ம முடிச்சிடலாம். மேட்ச் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 60 வந்து 50 விட அதிகமாக இல்லை கம்மியாங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஒரு சார்ட்டட் அரே யூஸ் பண்ணுறோம். அதிகம்னா இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்குன்னு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம், ஜட்ஜே பண்ணிடலாம். கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை விட லெஃப்ட் சைடில் தான் இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணிடலாம். பேசிக் லாஜிக் இல்லையா? அதனால தான் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு அரே மட்டும்தான் இது ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து 50 விட 60 அதிகம். அப்போ கண்டிப்பாக ரைட் சைடு தான் எங்கேயோ ஒரு இடத்துல 60 இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50க்கு அடுத்து இருக்கக்கூடிய இதை மட்டும் நம்ம அந்த பார்ட்டை மட்டும் எடுக்கிறோம். அந்த இன்டர்வலை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அந்த இன்டர்வலை மட்டும்தான், அந்த ஒரு ஹாஃப் இன்டர்வலை மட்டும் எடுக்கிறோம். அதில் மிடில் வேல்யூ எது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? லோ வேல்யூ ப்ளஸ் ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ, அந்த இதை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 9 மைனஸ் 5 என்ன? 4/2. அப்போ 5 ப்ளஸ் 4/2 which is 5 + 2 which is 7. அப்போ இந்த இடத்துல 7th வேல்யூ தான் நம்மளுடைய மிடில் வேல்யூ இதுக்குள்ளே. அப்போ இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு தேவை என்ன? 60. கம்பேர் பண்ணுங்கள், 60யும் இந்த 7th வேல்யூ இது மேட்ச் ஆகுதா? ஆகலை. சரி, ஓகே, ஃபைன். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம்? 60 வந்து 80 விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இதை மட்டும் எடுத்துப்போம். சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு இதில் மிடில் வேல்யூ எது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லோ வேல்யூ ப்ளஸ் ஹை வேல்யூ மைனஸ் லோ வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ 5 + 1/2 which is 5.5. நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்டை இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ 5 தான் இங்கே நமக்கு இருக்கிற மிடில் வேல்யூ. இப்போ இந்த மிடில் வேல்யூ நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறப்ப 60 நம்ம என்ன தேடிட்டுருக்கோம்? தேடிட்டு நமக்கு வந்து 60 மேட்ச் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். அப்போ எத்தனாவது இண்டெக்ஸில் வந்துட்டு மேட்ச் ஆகுது? ஸோ we can conclude that the search element 60 is found at location spelling mistake or index 5. சிம்பிள், முடிச்சாச்சு. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். பேசிக்கான இங்கிலீஷில் தான் நான் சொன்னது அப்படியே திரும்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சார்ட்டிங் டெக்னிக்கில் பபுள் சார்ட் அல்காரிதம் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா ஒரு அன்சார்ட்டட் அரே, அதாவது எந்த ஒரு அசெண்டிங் ஆர்டருமே இல்லாமல் அதுவாக ஒரு ஆர்டர் வைஸ் இருக்கக்கூடிய அரேவை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம், சார்ட் பண்ண போகிறோம். அது பபுள் சார்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்.
ஸோ பபிள் சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். த அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி லிஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஸ்டோர்ட் இன் an array. இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் ஆஃப் adjacent elements and swap them if they are in the unsorted order. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கிளாஸில் இருக்க பசங்க எல்லாம் கொஞ்சம் நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள அட்டண்டன்ஸ் ஆர்டரில் நிற்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இருக்கிற பையனை வந்து செகண்ட் இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து யார் நேம் ஏ யாருக்கு இருக்குது, பி யாருக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு முன்னாடி பின்னாடி தள்ளிகிட்டே இருக்கும். இதுதான் மேட்ரு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 15, 11, 16, 12, 14, 13 அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வேல்யூ தூக்குங்க. இதான் பபிள் சார்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு வேல்யூ தூக்குங்க. ஃபஸ்ட் வேல்யூ வந்து 15. இந்த 15 அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ அட்ஜசன்ட்னா நான் நியர்பை இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணுங்க. 15, 11. 15 வந்து 11 விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 11 தான் நமக்கு சின்ன வேல்யூ எதுவோ அதுவும் முன்னாடி இருக்கணும், பெரிய வேல்யூ அடுத்தடுத்து போகணும் அப்படியே. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 15 இஸ் கிரேட்டர் தேன் 11. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ரெண்டு பொசிஷன்ஸை அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படி ஸ்வாப் பண்ணிட்டீங்க. ஸ்வாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ பாருங்கள் 15 அடுத்த வேல்யூ 16 இருக்குது. இந்த இடத்துல 15 இருக்குது, இந்த இடத்துல 16 இருக்குது. 15 வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லெஸ் தேன் 16. அப்போ நமக்கு அது அந்த இடத்துல இருக்கிறது கரெக்டு தான், அது அங்கேயே நிற்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம 16 தூக்குறோம். 16க்கு அடுத்த வேல்யூ செக் பண்ணுங்கள். 12 இருக்குது. ஸோ 16 வந்து 12 விட அதிகம். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ரைட் சைடு போகும், 12 லெஃப்ட் சைடு வரும். அடுத்தது 16 வந்து பார்த்திங்கன்னா 16 இங்கே 12 இந்த இடத்துல வந்துடும், 16 இந்த இடத்துல வந்துடும். இப்போ 16 14 கூட கம்பேர் பண்ணுறப்போ 16 தான் அதிகமாக இருக்குது. ஸோ திரும்ப வந்து என்ன ஆகும், 16 வந்து இந்த பக்கம் போயிடும், 14 இந்த பக்கம் வந்துடும். இங்கே தெரியுது இந்த மாதிரி. அடுத்து லாஸ்ட் வேல்யூ ஒன்று இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணுறப்ப 16 13 கம்பேர் பண்ணுறப்போ 16 அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிற வேல்யூ கடைசிக்கு போயிட்டே இருக்கணும். இப்படி வந்து நிற்கிது. சரிங்களா? ஸோ ஃபைனலி இப்படி வந்துட்டு நமக்கு நிற்கிது இல்லையா? இது வந்து ஒரு இட்ரேஷன் தான். The above pictorial example is for iteration 1. இப்போ ஒரு இது முடிஞ்சு. இப்போ நம்ம அகெயின் வந்து என்ன பண்ணுறோம்னா திரும்ப இங்கிட்டு ரிப்பீட் பண்ணுறோம். திரும்ப கடைசி போய் முடிச்சுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ இதே ப்ராசஸ் எப்படி ரிப்பீட் ஆகும் தெரியுமா? 11 வந்து கிரேட்டர் தானா 15 பார்க்குறோம். இல்லை, 11 வந்து லெஸ் தேன் 15. அப்போ அது அங்கேயே இருக்கட்டும். 15 எடுக்கிறோம். 15 வந்து கிரேட்டர் தேன் 12 பார்க்குறோம். ஆமாம், அப்போ இது வந்து ரைட் சைட் போகணும், இது லெஃப்ட் சைடு போகணும். இப்படி ஸ்வாப் ஆகும். அப்போ 11, 12, 15, 14, 13, 16 இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஒரு டைம் முடிச்சுட்டு அடுத்து திரும்ப அகெயின் ஃபஸ்ட்லேருந்து வரும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணேன். அடுத்து என்ன ஆகும், 15 இஸ் கிரேட்டர் தேன் 14. அப்போ அகெயின் மூவ் ஆகும். 11, 12, 14, 15, 13, 16 இப்படி தான் வரும். அடுத்தது 11, 12, 14, 15 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 13. அப்போ இப்படி வரும். 13, 15, 16. அடுத்து 15 வந்து இஸ் லெஸ் தேன் 16. அப்போ கரெக்டாக இருக்குது. இது செகண்ட் ஐட்ரேஷன் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்குறப்போ 11 இஸ் கிரேட்டர் தேன் 12. ஓகே. 12 இஸ் கிரேட்டர் தேன் 14. ஓகே. 14 இஸ் கிரேட்டர் தேன் 13. இல்லை. அப்போ திரும்ப வந்து ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷன் வரும். எப்படி வரும், 11, 12, 13, 14, 15, 16. ஓகேவா? இப்போ 14 இஸ் கிரேட்டர் தேன் 15 பார்க்குறோம். இல்லை. ஸோ அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். 15 இஸ் கிரேட்டர் தேன் 16 பார்க்குறோம். இல்லை, அது அங்கேயே இருக்கட்டும். சரி, இப்போ ஃபைனலாக திரும்ப ஒரு டைம் வாங்க பாருங்கள். 11 இஸ் கிரேட்டர் தேன் 12. இல்லை, 12 இஸ் கிரேட்டர் தேன் இல்லை. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு தேவையான ஒரு அரே. திஸ் இஸ் தி டோட்டல் ப்ராசஸ். புரிஞ்சதுங்களா? நீங்கள் வந்து ஒரு இட்ரேஷன் மட்டும் போட்டாலே போதும். இதை போட்டுட்டு நீங்கள் இப்படியே எழுதி பண்ணிடலாம். அண்ட் எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம்பிள் எழுதுறப்ப இதை லைட்டாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸ். இதை வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் எக்ஸாம்பிள் தேடிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இங்கே பேசிக்கான இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கானது. சூடோ கோட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்டார்ட் வித் தி ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது இண்டெக்ஸ் 0ல் எந்த எலிமெண்ட் இருக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணி கம்பேர் தி கரண்ட் எலிமெண்ட் வித் தி நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே. இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை அடுத்த எலிமெண்ட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இஃப் த கரண்ட் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி நெக்ஸ்ட் எலிமெண்ட், கரண்ட் வந்து கிரேட்டர் அப்படின்னா கிரேட்டராக இருந்தால் நீ பின்னாடி போப்பா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பிடி பீரியடில் பசங்க ஹைட் ஆர்டரில் நிற்பாங்க தெரியுமா, அதை கூட ஒரு எக்ஸாம்பிளாக இப்படி எடுத்துக்கலாம். யார் வந்து அதிகமான ஹைட்டோ ஃபஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிறாங்க பசங்க அப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து இவ்வளோ உசரமாக இருக்கான், இவ்வளோ உயரமாக இருக்கான். செகண்ட் இருக்கிற ஒரு பையன் இந்த அளவு தான் ஹைட் வந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், நீ பின்னாடி போப்பான்னு சொல்லி தான் பிடி டீச்சர் சொல்லுவார். அப்போ இந்த பையன் முன்னாடி வந்துடும், இவன் பின்னாடி வந்துடும். இப்படி தான் ஆர்டர் வந்து மாறும். இந்த மாதிரியான கம்பேரிசன் தான் நம்ம வந்து பபுள் சார்ட்டில் பண்ணுறோம். சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஸ்வாப் them. If the current element is less than the next or right side of the element, அடுத்த எலிமெண்ட்டோட கரண்ட் எலிமெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு திரும்ப அதே ஸ்டெப்பை பண்ணுங்கள். அந்த எலிமெண்ட்டை தூக்கி நெக்ஸ்ட் எலிமெண்ட் தூக்கி அதை வச்சு அதுக்கு உண்டான எலிமெண்ட் வந்து இது பண்ணுங்கள். ஸ்டெப் ஒன்று ரிப்பீட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். சிம்பிள், ரைட்?
சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் சார்ட் வந்துட்டு நமக்கு இல்லை, இன்டீரியர் கொஷின் தான். ஸோ அது படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்சர்ஷன் சார்ட் நமக்கு இல்லை, அது நமக்கு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இன்டீரியர்லேருந்து. ஸோ அதனால் இந்த 4 மட்டும் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து ஒன்று வரும் அப்படின்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். சரி, பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான இது தான் 1 2 3 4 இதான் நமக்கு உண்டான புக் பேக் 5 மார்க்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.